வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமயந்தி. எங்கள் கல்லூரியில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பட்டிமன்றம் நடைபெற்றது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பட்டிமன்றத்தை முன்னிட்டு மாணவர்கள் தலைப்பு கொடுக்க சொன்னாங்க. அப்போ 2 வகையான தலைப்பு நான் கொடுத்தேன். ஒன்று ஜாலியாக, அதாவது வாழ்க்கை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் 90s கிட்ஸா 2K கிட்ஸா. இது நல்லா ஜாலியாக இருக்கும். அவங்க ரீல்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் அர்த்தம் உள்ளது. தமிழர் மரபுகளில் பெரிதும் வெளிப்படுவது ஆன்மீகமா அறிவியலா? இது 2ல் அவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. நம்ம மாணவர்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பு தமிழர் மரபுகளில் பெரிதும் வெளிப்படுவது அறிவியலா ஆன்மீகமா. நான் கேட்டேன், இந்த தலைப்பு நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னா ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம், நம்ம அறிவியலா ஆன்மீகம்னா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், இதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு பசங்க சொன்னாங்க. நிஜமாவே நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்து பசங்க சும்மா ஜாலியாக கத்திட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்றது இந்த தலைப்பை அவங்க தேர்ந்தெடுத்ததுலேருந்தே புரிஞ்சுது. இதை நான் அறிவியலாக ஆன்மீகமானு பேச ஆரம்பிக்கும் பொழுது நடுவராக நான் தான் உட்காந்துருந்தேன். நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பற்றிலாம் நாங்கள் ஆரம்பிக்கலை. பொங்கல் திருவிழா தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கலில் நம்ம சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே பொதிந்திருக்கிற உண்மைகள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போதே நிறைய தகவல்கள் கிடைச்சிது. நான் இந்த பட்டிமன்றத்தை அப்படியே யூடியூப்ல போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சரியாக ஆடியோ விஷுவல் இல்லை. இதுக்காக நிறைய தகவல்கள் சேகரித்து அதை நம்ம பதிவு செய்யாமல் போயிட்டோம்னா காலப்போக்கில் நம்மளே அதை மறந்துடுறோம். சரி, இந்த தகவல்லாம் இதில் பதிவு செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பொங்கல்னாலே நமக்கு ஒரு ஒரு வாசகம் இருக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெல் அறுவடை வருது, ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து இதுதான். இது இல்லாமல் இன்னொரு விஷயத்த பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் பதிவு செய்தார். அது ரொம்ப புதிய செய்தியாக இருந்தது. என்ன அப்படின்னா, பொங்கல் திருவிழாவின் போது பெரியவர்கள் பொங்கல் வைக்க மாட்டாங்களாம். அவங்க சுற்றி உட்கார்ந்துருப்பாங்களாம். திருமணத்துக்கு தயார் நிலையில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் அந்த கிராமங்களில் பொங்கல் வைப்பாங்களாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு திருமண உளவியலையே பெரியவங்க செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஆணனுடைய பக்குவமாக அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, விறகு சேகரிக்கிறது. இப்போ எளிதில் தீப்பற்றி எளியில் நின்று போகிற நெருப்பை விறகுகளை சேகரிக்கிறாங்களா, நெருப்பை சரியாக அவங்க இப்போ குபு குபுன்னு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் பொங்கல் தீஞ்சு போயிடும். அவங்க கரெக்டாக அந்த நெருப்பை கடைசி வரைக்கும் பொங்கலுக்கு தகுந்த மாதிரி எரிக்கிறாங்களா, அடுப்பை எப்படி அவங்க அமைக்கிறாங்க, இதையெல்லாம் ஒரு ஆணினுடைய பக்குவமாக பார்க்குறாங்க. ஒரு பெண்ணினுடைய பக்குவமாக அவங்க தண்ணி எப்படி செலவு பண்ணுறாங்க, நீரை செலவு பண்ணுற விதத்திலேயே அவங்க சிக்கனமானவங்களான்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அரிசியை சிந்தாமல் சிதறாமல் போடுறாங்களா, எந்த அரிசியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, குழையாமல் கரெக்டாக பொங்கலுடைய பதத்திலே எடுக்கிறாங்களா. ஒரு சிலர் அரிசி போட்டோன்னே இனிப்பையும் போட்டுருவாங்க, இனிப்பை போட்ட அரிசி வேகாது. ஸோ இதெல்லாம் தெரியாமல் கூட இவங்க இருக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் 2 பெரியவங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். இன்னொன்று, அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க கோஆர்டினேஷன், பொங்கல் வைக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன்ஸ் யாருக்கு சரியாக புரிந்து போகுது, இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனக்கு பிடிச்ச நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணு பொருத்தமாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு இந்த பையன் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு முடிவு செய்து இந்த பொங்கல் மாதம் முழுக்கும் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிக்குமா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் நிறைய சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. ஸோ தை பிறந்தா வழி பிறக்குன்றது நம்ம நெல் அறுவடைக்கு மட்டும் இல்லை, திருமண பந்தங்களுக்கும் இது உதவும். ஒரு திருமண உளவியலையே ஒரு சின்ன பொங்கல் வைக்கிறதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தேடி போகும்போது இன்னொரு விஷயம், போகி அப்போ நம்ம காப்பு கட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். அது நிஜமாவே எதுக்குன்னெலாம் தெரியாது. பொங்கலுக்கு முன்னாடி சந்தையில் 10 ரூபா 10 ரூபான்னு கூறு கட்டி விற்பாங்க. அதை வாங்கிட்டு வீட்டில் சொருகுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம பாட்டில் அங்கங்கே வச்சுட்டு வந்துடுவோம். இவ்வளோதான். அப்படின்னா என்ன ஏது எதுவுமே புரியாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது, இந்த காப்புக்கட்டு அப்படின்றதுல என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, ஆவாரை, சிறுபி இலை, வேப்பிலை, மாவிலை, தும்பை, பிரண்டை, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு காப்புக்கட்டு. காலப்போக்கில் இந்த தும்பையும் பிரண்டையும் வைக்கிறதில்ல. இது என்ன அப்படின்னா, மூலிகை முதலுதவி பெட்டியா இது. நீங்கள் யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு சாதாரண திருவிழானா நம்ம என்ன நினைப்போம், கொண்டாட்டம். திருவிழானா ஒரு ஜாலியாக கொண்டாட்டம். ஆனால் நம்மவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. போகின்றதே பழையன கழிதலும் புதியன புகுதலும். வீட்டில் இருக்க பழசெல்லாம் கழிச்சிட்டு வீட்டை நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு, மஞ்சள் ஆன்டிசெப்டிக்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மஞ்சள் நீர் தெளித்து மாவிலை தோரணம் கட்டி, அதுக்கப்புறம் மூலிகை முதலுதவி பெட்டியை வீடு முழுக்க பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க.
ஒரு விழாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மருத்துவ உதவியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? பல நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறது. இந்த மூலிகை முதலுதவி பெட்டின்னு சொன்னேன் இல்லையா? ஆவாரை. ஆவாரைக்கு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு சித்தர் பாடல் இருக்கு. நீரிழிவு நோய்க்கு, அதாவது சர்க்கரை வியாதிக்கு இது ரொம்ப நல்லதுன்னு இப்போ ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிறுபீளை பூ சிறுநீரக கற்கள்னால ஏற்படுற வலியை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேப்பிலை, மாவிலை இதெல்லாமே ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணது. தும்பை சளி பிடிச்சா நல்லது, மூக்கடைப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தும்பை நல்லது. பிரண்டை வாயு பிடிப்பு, செரிமானம் இதுக்கெல்லாம் பிரண்டை நல்லது. ஸோ இப்போ ஒரு மூலிகை முதலுதவி பெட்டிய ஒரு திருவிழாவை முன்னிட்டு ஒரு சடங்காக நம்ம முன்னோர்கள் பின்பற்றியிருக்காங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாமல் சிலர் செய்கிறோம், சிலர் அதை கேலி கிண்டல் பண்ணுறோம். சிலர் என்ன பண்ணுறோம், டிவியில் இந்த சிறப்பு திரைப்படம் பார்க்கலாமா, அந்த சிறப்பு திரைப்படம் பார்க்கலாமான்னு ஆலோசித்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு என்னன்னு புரியாதனால இல்லையா? இப்படி தான் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போது ஒரு பொங்கல் திருவிழாவை பற்றி பேசி முடிச்சிட்டோம். அடுத்து எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. என்னோட சின்ன வயசில் ஒரு நடந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. இந்த தை மாதத்துக்கு முன்னாடி மார்கழி மாதம் வரும் இல்லையா? அப்போ பூசணிப்பூ வைப்பாங்க வாசலில். எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 3மே பசங்க இருக்கிற வீடு. அந்த வீட்டில் மட்டும் பூசணிப்பூ வச்சதே இல்லை. அப்போ ஒரு பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் இந்த வீட்டில் வைக்கிறது இல்லை என்னமோ? இல்லை பசங்க இருக்கிற வீட்டில் வைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னாங்க. ஏன் பூ வச்சா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூசணிப்பூ எதுக்காக வாசலில் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பூப்படைந்த பெண்கள் இருக்காங்களோ அத்தனை பூசணிப்பூ வாசலில் வைப்பாங்களாம். அது ஒரு தகவல். 2 தகவல் அது சொல்லுது. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் பூப்படைந்த பெண்கள் இருக்காங்க, திருமணத்துக்கு தயார் நிலையில் பெண்கள் இருக்காங்க, பெண் கேட்டு வருபவர்கள் வரலாம். இந்த செய்தியையும் அது சொல்லுது. 2, வீட்டுக்குள்ளே பெண்கள் இருக்கிறாங்க, அவசியம் இல்லாமலும் ஆண்கள் யாரும் வராதீங்க அப்படின்ற எச்சரிக்கையும் அந்த பூசணிப்பூ சொல்லுது. பாருங்களேன், வாசலில் பூசணிப்பூ வைக்கிறதுல கூட ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றம் தான் நடந்திருக்கு இல்லையா? நம்ம அதெல்லாம் சும்மா விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். இப்படியே பேசிகிட்டே போகும்போது இந்த தலைப்பு அறிவியலா ஆன்மீகமா அப்படின்னு யோசிச்ச உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது தஞ்சை பெரிய கோயில். நான் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் தான் படித்தேன். இந்த தஞ்சை பெரிய கோயில் அறிவியலுக்கு சாட்சியாக இருக்குதா, ஆன்மீகத்துக்கு சாட்சியாக இருக்குதான்னு அடிக்கடி எனக்கு கேள்வி மனசுல எழும். நிஜமாவே பதிலே எனக்கு கிடைச்சதில்லை. ஏன்னா அது கட்டப்பட்டது என்னமோ ஆன்மீகத்திற்காக. ஆனால் அதில் பொதிந்துள்ள அறிவியல் இருக்கு இல்லையா, அது ஆச்சரியமிக்கது. இப்போ நிறையா ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறையா செய்திகள் போயிட்டே இருக்கும். மணற்பாங்கான இடத்துல சின்ன வீடு கட்ட இப்போ இருக்க இன்ஜினியர்ஸே யோசிப்பாங்க மணல் பாங்கா இருக்குன்ட்டு. ஆனால் மணல் பாங்கான இடத்துல தான் 216 அடி உயர கோபுரத்தையும் அமைச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க இல்லையா? அந்த கோயில் கோபுரத்தை பற்றி ஒரு விஷயம். 216 அடி உயரம் கொண்ட கோயிலில் அஸ்திவாரம் வெறும் 5 அடி மட்டும்தான். சரியா? விமானத்தோட உச்சியில கலசத்துக்கு கீழே சிகரம் போல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லோட பேரு பிரம்மாந்திர கல். இதோட எடை 40 டன். அதுக்கு கீழே பலகையோட எடை